கிறிஸ்டிவ். ஆமா, ஓ மேல வந்து உங்க அப்பா அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்றாங்க தம்பி. அது என்னன்னு கேப்பமா? என்ன கம்ப்ளைண்ட்ப்பா? குளிக்கிறதுக்கு ஒருத்தர், சாப்பாடு ஊட்ட ஒருத்தர்னு வச்சிருக்காரு. மாத்தி யாராவது பண்ணா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. குளிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், நீங்க சாப்பிடுறதுக்கு பாட்டி ஊட்டணும். பாட்டி. அம்மாவை எதுக்கு வச்சிருக்காரு? ரெஸ்ட் ரூம் எல்லாம் போட்டா அம்மா தான் வாஷ் பண்ணும். எங்க அம்மா டாய்லெட் போனோடனே அம்மா அம்மா கூப்பிட்டா எனக்கு சிவனு அப்படி சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. கோபப்படுறாங்களா? ஏங்க டாய்லெட்ல போயிட்டு பைப்ல தண்ணி வரலையே அம்மா அப்படின்னு உள்ள இருந்து கூப்பிட்டா டேய் அப்படியே பேப்பர்ல தொலைச்சிட்டு போடா அப்படின்றதா அப்படியே சொன்னாங்கடா. வேணிகா, ஓ மேல உங்க அப்பா அம்மா ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களாம் பாப்பா. என்னன்னு கேப்பமா? வேண்டாமா? டெய்லியும் அவங்க அப்பா வந்தாருன்னா டெய்லி காயின்ஸ் வாங்கி அவ உண்டியல்ல சேர்த்து வச்சுக்குவா. யாருக்கும் கொடுக்க மாட்டா, யாரும் தொடக்கூடாது. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கா பாப்பா இது வரைக்கும்? 4000 ரூபாயா? 4 ரூபாயா? ஏங்க ஒரு புள்ள ஆசையா ஒரு 4 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கு. அந்த 4 காசு நீங்க வாங்கிட்டு போயிடலாம். பாப்பா நீ அந்த உண்டியல் எங்க வச்சிருக்க? பேக்ல இங்க கொண்டு வந்திருக்கியா உண்டியல? கையோட கொண்டே வந்துட்டாங்க இருந்து. ஓ இதான் அந்த உண்டியலா? அப்படி என்ன மாதிரியே இருக்குங்க உண்டியல்? நிறைய கிடக்கு. அவ்வளவு 5 ரூபா காயினால கிடக்கு. நான் எடுக்க மாட்டேன். உள்ள எட்டி பார்த்தேன். இந்த காசு சேர்க்கணுங்கிற பழக்கத்தை நீ யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்னு கேக்குறேன். உங்க அப்பா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க? ஆமா. வேற என்னங்க கம்ப்ளைண்ட் இருக்கு? நான் சொல்லி கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், அம்மா வாய் வலிக்குதுமா இப்ப சொல்லமா, எங்க மிஸ் சொல்லி கொடுத்தா சொல்லிக்கிறேன் அப்படின்பா, டியூஷன் மிஸ். உங்க அப்பா அம்மா நீ பாட்டே பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல? ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு ஒன்று பாடு. தலையில கை வச்சுட்டேன். பாடுற கேட்டாலே எனக்கு தலைவலி வந்துருச்சியா. சரி பாலு மேல என்னங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துறீங்க? கம்ப்ளைண்ட் எதுவும் இல்ல. என்னோட தயிர் சாதம் மட்டும் அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பார்த்தாலே கொமட்டிக்குது. தயிர் சாதம் பிடிக்கலையா இல்ல உங்க அம்மா செய்யற தயிர் சாதம் பிடிக்கலையா? அம்மா செய்யற தயிர் சாதம் பிடிக்கும். எதனால உங்க அம்மாவுடைய தயிர் சாதம் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? ஏன்னா அது கொமட்டுது. கொமட்டி தொலைதியா? அத போய் பிடிக்கலன்னு தெரிஞ்சு அதை ஏங்க செய்றீங்க நீங்க? இந்த தயிர் சாதம் செய்ய மாட்டீங்களாமா? ரைட், ஓகே. உங்க அம்மா சமைக்கிற சமையல்ல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். உங்க அம்மா செய்யற ஃப்ரைட் ரைஸை எவ்வளவு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்? 10 நாளையா? 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஃப்ரைட் ரைஸ்னா எங்க அம்மா செய்யற ஃப்ரைட் ரைஸ் தான். என்னம்மா உங்க அம்மாட்ட 10 நாளா கெட்டு போகாத அப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸை நீங்க எப்படி செய்றீங்கன்னு மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டி கேளேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யறது எப்படிமா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாய்மார்களும் கேட்டுக்கிடுங்க. 3 நாள் சமைச்சா போதும் 30 நாள் வச்சு சாப்பிடுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் இப்ப மேடம் சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. வெஜிடபிள்ஸ் அப்புறம் முட்டை, சிக்கன் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எதுல போட்டு? முத்தத்துல போட்டா? ஆமா. வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? அப்பா கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா? அவன் ஸ்கூல் லஞ்ச் பேக்ல ரப்பர் பாம்பை எடுத்து போட்டான். அவங்க அம்மாக்கு தெரியாம வீட்டில் வந்து பார்த்துட்டு அலறி ரொம்ப பயன்படுத்திட்டான் வீட்டில். ஏன்டா அப்படி பண்ண? என்ன அம்மா டெய்லி தயிர் சாதம் அங்க ஊட்டுறாங்க. இப்ப தெரிஞ்சுதா ஏன் பாம்பை பிடிச்சி விட்டான்னு? டெய்லி தயிர் சாதமா சரிங்க. இன்னைக்கு உங்களை அப்படியே மிரள விடுறேன் பாருங்கன்னு சொல்லி லஞ்சு பாக்ஸை திறந்து உள்ள ஒரு பாம்பு எடுத்து வச்சு மூடிட்டான். இவங்க அம்மா பையன் போயிட்டு வந்தோடனே தயிர் சாதத்தை தின்றுப்பான் நினைச்சு டப்பாவை ஓப்பன் பண்ணா புஷ்ஷுன்னு வந்து நின்றுருக்கு. அதுக்கப்புறம் தயிர் சாதமே பண்ணலாம் தம்பி. எப்படி பாத்தீங்களா? உங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோங்க. அப்படித்தானே தம்பி? ஆமா. நீங்க எப்படின்னு தயிர் சாதத்தை பொறுமையா சாப்பிட்டு போறீங்க? வேற வழி இல்ல. அம்மா செய்யற சமையல்ல உங்களுக்கு பிடிக்காதது என்னன்னு கேளு. அப்பா அம்மா சமையல் பண்றது இல்ல. எது பிடிக்காது? எது பிடிக்காதுப்பா? அம்மா செய்யறது எல்லாமே பிடிக்குமா?
அப்ப போய் தானே சொல்றாரு, உங்க அம்மாவுக்கு பையன் தானே சொல்றாப்ல. ஆமா. எப்படி கண்டுபிடிச்சப்பா இல்லையா? ஓகே. இப்ப அன்விதா வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்காப்ல, குட்டி நயன்தாரா மாதிரி இருக்காப்ல. என்ன அன்விதா, உன்னை யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? ஆமா. யார் சொன்னா? நீங்க தான். ஏய், நமக்கே கவுண்டர் போடுறாங்க. அன்விதா மேல யாருங்க கம்ப்ளைண்ட் பண்றது? நீங்களா? என்னன்னு கேப்பமா? என்ன கம்ப்ளைண்ட்னு கேளு. என்ன கம்ப்ளைண்ட்னா? அவ எதுனாலும் நானே பண்றேன் அண்ணாச்சி. என்னது? இப்ப நான் துணி உணர்த்த போறேன், அம்மாமா நானே போய் துணி உணர்த்துறேம்மா அப்படிம்பா. நல்ல விஷயம் தானே? கேளுங்க, இவர் காஃபி கேட்டாருன்னா சரி காஃபி, அம்மாமா நானே காஃபி போட்டு கொடுத்துறேம்மா அப்பாவுக்கு அப்படிம்பா. எல்லாத்துக்கும் நானேன்ட்டு போவாவ. சரிடா நீ தான் எல்லாமே பண்றியே, கத்தல எழுந்து சமைச்சு வச்சிரு, நீயே சமைச்சு வச்சிரு அப்படின்னா. ஏண்டி குட்டி குழந்தைய போய் சமைக்க சொல்ற, நீ கை சுற்றாது அப்படிம்பா. இல்ல உனக்கு சமைக்கிறது என்னமா பிரச்சனை? எனக்கு கை சுற்றும். கை சுற்றும்ல, அதனாலதான் அது மட்டும் செய்யாம இருக்கும். உனக்கு சமைக்க தெரியல பாப்பா? ஆமா. உனக்கு சமைக்க தெரியுங்க. என்னெல்லாம் சமைப்பா பாப்பா நீ? சப்பாத்தி பண்ணுவேன். சரி. உப்புமா பண்ணுவேன். சரி. பொங்கல் பண்ணுவேன். சரி, இதுக்கு மேல என்னங்க பண்ணணும் பாப்பா? நீ சொல்லுமா, பொங்கல் செய்வது எப்படி? கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு முதல்ல ஒரு சட்டி எடுத்துக்கிடுங்க, அடுப்பை பத்த வச்சு சட்டியை தூக்கி மேல வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க உள்ள முதல்ல. சரியா? விட்டாச்சுமா. அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுட்டு பொங்கல். ஒண்ணு ஒண்ணா சொல்லுமா. ஆமா, அதான் தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை விடுங்க. அதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கலரிட்டு இன்னும் கொஞ்சம் அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலக்கினா பொங்கல். அவ்வளவுதானா? இப்படி செய்யற பொங்கலை தான் உங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரா? இல்ல, அப்பா ஒரு பனானா சாப்பிட்டு, அப்பா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த பொங்கலை திங்கிறதுக்கு பேச ஒரு வாழைப்பழத்தை திண்டு போவியான்னு சொல்லி அவர் கதையை ஓட்டிட்டு இருக்காரு. அப்படிதானே பாப்பா? உங்க அம்மாட்ட கேளு, பொங்கல் எப்படிப்பா செய்றீங்கன்னு கேளு. எப்படி பொங்கல் செய்யற? கொஞ்சம் நிறைய நெய் விட்டுட்டு, கொஞ்சம் நிறைய நெய் விடணுமா? சரி, ஒரு பேன்ல வந்து நீங்க கொஞ்சம் தமிழ் பசும் நெய்யை விட்டு மிளகு ஜீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மூக்கு பொடி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் தனியா ஊற வச்சு இதுலயே எடுத்து பேன்லயே எடுத்து போட்டு அப்படியே மொத்தமா நம்ம விசில் கொடுத்துட்டோம்னா பொங்கல் ரெடி. அதை போட்டுட்டு ஒரு விசில் அடிக்கணுமா? அப்படின்னு விசில் அடிச்சா சரியா இல்லையா? விசில் அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி பொங்கல் ரெடி. அப்படிதானே? ரைட். என்னம்மா ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டு போறாப்ல. நான் பாத்துக்கிறேம்மா. சரியா? அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன சார்? ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கிற கடைக்கு போனா கூட இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்புல கூலர்ஸ் இருக்கணும். மேக்கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஹலோ, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். தெருமுனையில இருக்கிற கடைக்கு போறது கூட மேக்கப் போட்டுட்டு தான் போறியா? ஏன் அப்படி போற? எனக்கு பிடிக்கும். பாப்பா சொன்னா சரிதான். வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நம்ம சொல்றத நமக்கே ரிப்பீட் பண்ணுவா அவ. நாங்க வந்து கால்ல இருப்போம், அவ வந்து கூப்பிடுவாடே, இருடா அந்த கால் முடிச்சுட்டு வரோம், ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம்டா அப்படிம்போம். அவளை வந்து படிக்க கூப்பிடுவேன் நானு. ஏமா இருமா, எனக்கு இப்போ ஒரு கால் இருக்குமா, இம்பார்ட்டன்ட் கால் இருக்குமா, இருமா வர முடியாது. அப்படியா? உனக்கு போன் தனியா வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஆமா ஆமா. ஓ, நம்பர் சொல்லு. 9566000990. என்ன 12 நம்பர் சொல்றாப்ல? பரவாயில்லையே, சின்ன பிள்ளையில நம்பர் எல்லாம் சொல்லி கொடுத்துலாம் வளர்த்துருக்கேம்மா பிள்ளைய. நல்ல விவரமான பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளைய தான் வளர்க்குறீங்க. ரைட், அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். வணக்கம். தனுஷா, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களாம்மா. என்ன கம்ப்ளைண்ட் கேப்பமா? காலையில எழுந்து வந்ததும் அம்மா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்ய போறேன், எல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்னா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துடுறேன், மாத்திட்டு வந்து எழுதுறேன் ஹோம்ஒர்க்லாம், நல்ல பிள்ளை டீச்சர் எழுது அப்படின்னா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரேன். என்ன அப்படின்னு? எதுக்கு ட்ரெஸ்ஸ மாத்தணும்? பெட்ல போய் பாத்ரூம் போயிருக்காங்க. என்ன புள்ள நீ போ. பாத்ரூம் எந்திரிச்சில யார் யார் பாத்ரூமுக்கு போவா? அதுல இருந்துட்டு அதுல படுத்து தூங்க வேண்டியதானே? இப்ப என்ன வந்து போச்சு? அதுக்கு முன்னாலே நீங்க இது என்ன திட்டக்கூடாது, அடிக்க கூடாது,
நான் இன்னைக்கு நம்பர்ஸ் நேம் எல்லாமே எழுதிருவேன், டிவியே நான் இன்னைக்கு பார்க்க மாட்டேன். ஓகேவா? ஓ, அவங்களே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஆமா. நான் எப்பவும் பாத்ரூம்ல குடிக்க போவேன், அப்படியே தூங்கிடுவேன். அப்படியா? ஷோ, அவளை மாடி மூஞ்சி இருக்க தவளை மாதிரியா? இது நமக்கு தேவையா? இந்த பாப்பாட்ட பேசுறா கொஞ்சம் வில்லங்கமா தான் பேசுவோம் போடு. சரி, பக்கத்துல அவங்க அண்ணன்ட்ட கொடுங்க. யோகேஷ் சொல்லுப்பா, ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்கியா? ஆமா, என்ன கம்ப்ளைண்ட் சொல்ற பாப்போம். நேத்து வந்து தனுஷா, நான் இங்க நாளைக்கு நீங்க ஒரு ஷோக்கு போறீங்களே, நான் வரேன். என்ன பாடுறா? அட யாரு சொல்லாடியா? ப்ரோகிராம் நான் எத்தனை தடவை தான் சொல்றது? ஷோ ஷோ. டேய், ஷோ கிடையாடா, இது ப்ரோகிராம்டா. ஏன்டா உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க? சொல்டா. நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் போறீங்களே, நானும் வரட்டுமான்னு கேட்டேன். நீயே வந்தேன்னா கார்ல இடம் 4 பேர்னா போக முடியும், நீ வந்தேன்னா மடியில் தான் உட்கார முடியும். ஏமா அவன் வர்றது உனக்கு பிடிக்கலையா அங்க? ஆமா. ஏன், என்ன காரணம்? அட போங்கய்யா. அட போங்கய்யா, எவ்வளவு நேரம் தான் ஐயா பொறுமையா இருக்க? ஒரே கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அக்காட்ட கொடுமா. கம்ப்ளைண்ட் எது இருக்கா? தினமும் பக்கத்துல வந்துகிட்டே இருப்பா, எதுக்கு வந்தேன்னு கேட்டு அடிச்சிட்டு போவோம். அக்கா தங்கச்சி அப்படித்தான் இருப்பாங்க. அக்கா தங்கச்சினா அப்படிதான். உலகத்துக்கு எவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்கவள, கைத்தட்டுக்கங்க. சரி, நீ வந்து உங்க அப்பா மேல அம்மா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? முதல்ல அப்பா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றேன். முதல்ல செல்வராஜன் மேல தான் ஒரு கம்ப்ளைண்டே இருக்கு. சொல்லுமா, உங்க அப்பா மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொன்னா 4 நாள் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அப்பா முடியாது, வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு புள்ள வந்து ஆசையா ஒண்ணு கேட்டுச்சுன்னா 4 நாள் அந்த புள்ள பொறுமையா இருந்திருக்கு. 5ஆவது நாள் வந்து தர முடியாது. இதை அப்பவே சொல்லிட்டு போக வேண்டியதுனா? என்னம்மா? வாங்கி தர முடியாது. அதைத்தான் அங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஏங்க எந்த வேலையும் சாக்லேட் தான் கேட்டுட்டு இருக்கானாச்சு. அட நான் கேட்கலவா. யாருப்பா கேட்டா? அப்பாவும் வாங்கி வைப்பாங்க. வாங்கி விக்ஸ் மிட்டாயெல்லாம் பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா சத்தத்தை கேட்டா எனக்கு தெரியும். கேட்கவரு. சரி, ஓகே ஓகே. குழந்தைகளை என்ன பேச்சு. ஆமா,